திடீர்னு தேர்தல் அரசியலிருந்து விலகல்னு கட்சிக்கே கூட சுற்றுப்பயணம் பண்ண மாநில தலைவர் தவிர வேறு இருக்க மாட்டாங்கல்ல, நம்ம உதவியாக இருக்கும். ஒரு ராமனுக்கு அணில் உதவும். அண்ணாமலை முன்னெடுக்கிற மாற்றங்களை தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள இருக்கிற தலைவர்களே தடுக்கிறாங்கிறதுல இல்லை, இது தலைவர் வெளில வந்து புலம்புறாரு. சீனியர் மோஸ்ட்னு சொன்னால் இன்னைக்கு கட்சியில் ராஜா இளைஞர் பயமாக செயல்படுறார், அதுக்கேற்ற மாதிரியே பேசுகிறார். ஒரு கால் அவருக்கு ஃபீலிங் இருக்குமானால் பேசி பார்த்து. அண்ணாமலை சொல்ற அந்த மூத்த தலைவர்கள் யார் எனக்கு தெரியலைங்க, அதனால தான் அது வந்து பேஸ்லெஸ். முடிவை நீங்க எடுக்க வேணாம், ஆனா சஜஷன் சொல்லலாம்ல. சஜஷனா சொல்றது மிஸ்டர் நில்சன் இல்ல, ஓகே, பிரதமர் சொல்லிட்டீங்க, இல்ல கட்சி தலைமை சொல்லிட்டீங்க. அண்ணாமலை அவர்கள் 25 தொகுதிகளை 2024க்கு நாங்கள் 25 எம்பிக்கெலாம் அனுப்புவோம் அப்படின்னு ஒரு கோவையில் சொல்லியிருந்தார். ஆனால் அது கூட்டணியில் இருந்தால் அந்த நம்பரே சாத்தியம் இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும். கூட்டணியில் இருக்கும் பொழுது எவ்வளோ நிற்கிறோங்கிறத அதை வந்து நம்ம பேச்சுவார்த்தை என்பது தான் முடிவு செய்ய முடியும். குதிரையை கொண்டே வண்டிக்கு பின்னாடி, வண்டியை கொண்டே குதிரைக்கு முன்னாடி. நீங்கள் இன்றைக்கி ஐடியாலஜிக்கலாக பிஜேபி ஹேஸ் ஒன் ஈவன் இன் தமிழ்நாடு. ஒரு தேசிய ஆளுங்கட்சியை விட்டுட்டு அதிமுகவுக்கு போகிறாங்கன்னா என்ன சும்மா போவாங்களா சார்? அவங்களுக்கு ஈக்குவேஷன் சரியாக வராமல் இருந்திருக்கலாம் கட்சி தலைமையோட. ஆமாம். தமிழ்நாடு பாஜகவை தேசிய பாஜக எப்படி பார்க்கிறது? வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஏன்னா திடீர்னு தேர்தல் அரசியலிருந்து விலகல்னு, அதாவது இப்போது நாளைக்கு எவ்வளோ வேட்பாளர் நின்னாலும் அவங்களுக்கு கேம்பெயின் பண்ண மாநில தலைவர் தவிர வேறு சீனியர் யாரும் இல்லை. ஒன்று அதனால், ரெண்டாவது நானும் 8 எலெக்ஷன் நின்றுட்டேன், போதும்னு நினைக்கிறேன். நான் இப்போது உங்களுக்கான ஸ்டேச்சர் கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியிலையும் உங்கள் ஆதரவாளர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சூழலில் இல்லை நான் எம்எல்ஏக்கு நிற்கலைங்கிறது ஒரு ஷாக் இல்லையா? இல்லை, எலெக்ஷனில் நிற்காமலே கூட நம்ம கட்சிக்கும் வேலை பார்க்கலாம், இந்த நாட்டுக்கும் வேலை பார்க்கலாம். ஸோ தேர்தல் அரசியலுங்கிறது வந்து மக்கள் பிரதிநிதியாக மட்டும் நிற்கலை அப்படின்னு, அவ்வளோதான். அரசியல்லேருந்து நான் ஒதுங்குறேன்னு சொல்லவே இல்லை. தேர்தலில் நாம் நிற்கலை, அதர்வைஸ் ஐ எம் கண்டினியூ. 2019 வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னா பாஜக மூத்த தலைவர்கள் தேர்தலில் நிற்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அப்போவே இருந்தது. இப்போ ஒருவேளை அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற சூழல்னால எடுத்த முடிவா இது? அப்படி இல்லை, கூட்டணி இல்லைன்னா நாளைக்கு நான் முடிவை கூட மாற்றலாம். ஓகே, கூட்டணி இருக்குது. இப்போ நமக்கு வேட்பாளர்களுக்கு வேலை பார்க்குறதுக்கோ கட்சிக்கே கூட சுற்றுப்பயணம் பண்ண மாநில தலைவர் தவிர வேறு இருக்க மாட்டாங்கல்ல, நம்ம உதவியாக இருப்போம். அவ்வளோ. ராமனுக்கு அணில் உதவும். ராமனுக்கு அணில் உதவும் இல்லை, நான் அந்த கம்பேரிசனுக்கே போகல. வந்து ஸ்டில் பார்ட்டிக்கு ஐடியாலஜிக்கு ஐ வில் கண்டினியூ டு ஒர்க். அதில் எந்த விதமான தொய்வுமே கூட இருக்காது. தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் ராஜினாமா செஞ்சிருவேன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, அந்த இடத்துல தான் நான் இதை வந்து மதுரையிலேயே டெல்லியிலேருந்து நான் அந்த கூட்டத்துக்கு வர முடியல. டெல்லியில் எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருந்தது. நான் மதுரையில் சொன்னேன், அந்த வார்த்தை பயன்படுத்தினதாக ஊடகங்களில் தான். ஏன்னா அவரோட இதில் கூட 2 நாள் கழிச்சு அவர் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேசும்போது கூட அந்த ராஜினாமா பண்ணுவேங்கிறது இல்லை, அவர் கருத்தை சொல்லியிருந்திருக்கார். அப்போ கூட ஐ மேட் இட் கிளியர், இதில் ஒரு கான்ட்ரவர்சிக்கு இடம் இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வேர் அண்ட் ஆல் இண்டியா பார்ட்டி, ஆல் இண்டியா பார்ட்டிஸுக்கே பொதுவாக இந்த மாதிரி டிசிஷன்ஸு எடுக்கிறது சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு தான் அப்படிங்கிறது அவரும் அதை இதில் ஒத்துக்கொண்டிருக்கார். ஸோ தட் கான்ட்ரவர்சி ஹேஸ் கம் டு an end. நான் ரெண்டாக பிரிக்கிறேன். பாஜக அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்க வேண்டாம், வச்சா ராஜினாமா பண்ணுவேன், இந்த ரெண்டாவது பொசிஷன் நீங்கள் மறுத்துட்டீங்க. அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்க வேண்டாம்னு நான் சொல்லலைன்னு அண்ணாமலை மறுக்கலை. இல்லை, எல்முருகன் இந்த கருத்தை சர்ச்சையாக்காதீங்கிறார். நயினார் வந்து அது தனிப்பட்ட கருத்துங்கிற. அப்போ அந்த டாபிக் நம்ம பேசியிருக்கோம்ல. இல்லை, அன்றைக்கி நான் இல்லை, அந்த
கூட்டத்துக்கு அன்றைக்கி என்னால் வர முடியலை. அதனால் அவர் சொன்ன விதங்கள் எந்த மாதிரின்றது இல்லை. அவங்களுக்கு நம்ம கூட்டணிலையும் இருந்திருக்கோம், இன்பிட்வீன் கூட்டணி இல்லாமலும் இருந்திருக்கோம். கூட்டணி இருக்கிற காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் இந்த பொட்டு பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அப்போ நான் வந்து ரொம்ப மைல்டாக மதசார்பின்மைங்கிறது எல்லா மதத்தினுடைய உணர்வுகளையும் மதிப்பது, புண்படுத்தக்கூடாது, அது ஹிந்துவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது மாதிரியாக அன்றைக்கி சொல்லிவிட்டு அது முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் அட்டல்ஜி இங்கே வந்திருந்தாங்க. அப்போ ராஜ்பவனில் along with breakfast there was a meeting. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி வருது, நாளைக்கு நாம் பதில் சொல்லாமல் இருந்தால் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம பதவிக்காக இந்த ஐடியாலஜியை விட்டு கொடுக்குற மாதிரியா இருக்கு ஃபீல் பண்ணார். அப்போ அட்டல்ஜி தெளிவாக சொன்னார், வந்து கூட்டணிங்கிறது நம் வளர்ச்சிக்கு முரணானதே இல்லை. அதனால் வித் ரைட் வேர்ட்ஸ் நீங்கள் நம்ம பொசிஷனை கிளியர் பண்ணுறதுல கூட தப்பு இல்லை அப்படின்னு. அப்போ கூட்டணி இருக்கலாம், கூட்டணி இருக்கும் பொழுதே கூட நாம் வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பணியாற்ற முடியும். அப்போ அவர் பேசியிருந்தால் கூட அது வந்து ஒரு கால் இப்போ வந்திருக்கிற புதிய உற்சாகம் கட்சிக்கு வெளிப்படையாக தெரியுது. அதனால் நாம் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும்னு கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம். இது அதிமுகவுக்கு விரோதமானது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இல்லை, இப்போ அதிமுகவுக்கு விரோதமானதுங்கிறது இல்லை இங்கே பிரச்சனை. அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்து கட்சியை வலுப்படுத்தியிருக்கோம். இப்போ பதவிக்கு வந்த பிறகு கட்சியை வலுப்படுத்தியிருக்கோம். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம இந்த 2020 இருக்கலாமே அப்படி ஒரு கருத்து அப்படி இருக்கலாம் அப்படி ஒரு கருத்து இருக்கலாம். அப்போ அந்த சமயத்தில் ஆல் இண்டியாவில் அமித்ஷாஜி கூட வந்து இது தொடர்கிறதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுக்கலையே. இல்லை, அதுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் கூட்டணி என்பது கல்லில் எழுதப்பட்டதல்ல, எப்போது வேண்டுமானாலும் திரும்ப மாற்றிக்கொள்ளலாம்ங்கிறார். கரெக்டு. அது ஆனால் அதிமுகவோட கூட்டணி இருக்குங்கிறத நெகேட் பண்ணலை, இப்போ ஒத்துக்கிறார் அவரும். அதனால் லெட் அஸ் புட் இட் அட் ரெஸ்ட் அட் தட் லெவல். நாளைக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், தேசிய தலைமை வந்து அமித்ஷா சொல்லிட்டார் இல்லை தொடர்கிறதுன்னு. நெல்சன் அவர்கள் என்னோட பல ஆண்டுகள் பழக்கம் உள்ளவர். நானும் இந்த இஷ்யூவில் ஊடகத்தில் தொடர்ந்து சொல்கிறது, கூட்டணி பற்றி எனக்கு என்று தனி கருத்தே கிடையாது. ஏனென்றால் கட்சியினுடைய விதிமுறைப்படி இட் இஸ் தி டொமைன் ஆஃப் நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டு. அதுக்குள்ளே வந்து நான் வந்து அதில் மெம்பராக இல்லாதவன் அதை பற்றி பேச மாட்டேன்னு. இது நீங்கள் இன்றைக்கின்னு இல்லை, இன்றைக்கி ஏடிஎம்கேயோட இல்லை, பல இது ஏடிஎம்கேயோட இருந்திருக்கோம், நம்ம டிஎம்கேயோட இருந்திருக்கோம். அப்போவே கூட கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன். ஆல் இண்டியாவில் குதியனா குதி, ஒரு ஐ எம் டிசிப்ளின்டு சோல்ஜர். முடிவை நீங்கள் எடுக்க வேணாம், ஆனால் சஜஷன் சொல்லலாம்ல. இதுக்கு சொல்கிறது மிஸ்டர் நெல்சன்ட்ட இல்லை, ஓகே, பிரதமர்கிட்ட சொல்லிட்டீங்க, இல்லை கட்சி தலைமை சொல்லிட்டீங்களா? என்ன உங்கள் ஐடியாவாக இல்லை, அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல. ஓகே, இந்த கூட்டணி தாண்டி அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை பாஜக எப்படி பார்க்குது? இல்லை, நான் வந்து ஒரு நண்பர், ரெண்டாவது கூட்டணியில் இருப்பவர், ஒரு கட்சி, அந்த கட்சியில் பிளவு ஏற்பட்டால் அது கூட்டணிக்கு பலம் குறையலாம், ஒற்றுமையாக இருக்கிறது வலிமை தரும் அப்படிங்கிற லெவலோடு நான் நிறுத்திக்க விரும்புகிறேன். அதுக்கு மேலே வந்தால் அவங்களோட உள்கட்சி விவகாரத்தில் ஒருவருக்கொருவர் இருக்கின்ற கருத்து வேறுபாட்டில் நான் வந்து தலையிடுற மாதிரி வரும். ஆனால் இந்த கருத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கிறது நல்லது. ஓகே, அதுக்கு வாய்ப்பு இருக்கத்தக்கது. அதுக்கு வாய்ப்பு இல்லாத போது இல்லை, வாய்ப்பு இல்லைன்னா இல்லை, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அது இருக்கிறது நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறோம், நடக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ பார்த்துப்போம். அண்ணாமலை அவர்கள் 25 தொகுதிகளை 2024க்கு நாங்கள் 25 எம்பிக்கெலாம் அனுப்புவோம் அப்படின்னு ஒரு கோவையில் சொல்லியிருந்தார். 2022 ஒரு கட்சி அப்படி தான் அவங்க முன் வைப்பாங்க, எங்களோட கட்சி வளர்ந்துருக்கு, நாங்கள் 25 எம்பிக்களை அனுப்புவோம்.
ஆனால் அது கூட்டணியில் இருந்தால் அந்த நம்பரே சாத்தியம் இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதாவது நான் இப்படி கூட பார்க்குறேன். மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து மோடிஜியை சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இல்ல நான் அது கிளியர் பண்றேன். இல்ல. அண்ணாமலை அவர்கள் பாஜக எம்பிக்கள் 25 இல்ல. பேரை நாங்க டெல்லிக்கு அதான் அனுப்புவோம். சொல்கிறேன்னா, ஏன்னா அது இப்போ வந்து நம்ம கூட்டணியில் இருக்கும் பொழுது எவ்வளோ நிற்கிறோங்கிறத அதை வந்து நம்ம பேச்சுவார்த்தை என்பது தான் முடிவு செய்ய முடியும். அதை வந்து நாம் இப்போ குதிரையை கொண்டே வண்டிக்கு பின்னாடி வண்டியை கொண்டே குதிரைக்கு முன்னாடி கட்டினா வண்டி இழுக்காது. அதனால் அதை செய்ய விரும்பலை நான். ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் பாஜகவுக்கு 7 தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. இப்போ மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் வந்து ஒரு 9 தொகுதிகளையாவது நம்ம நிற்கணுங்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ அண்ணாமலை என்ன கேட்குறாரு, 7 தொகுதிக்கும் 9 தொகுதிக்கும் நடுவில் தான் நீங்கள் இன்னும் கூட்டணியில் கேட்க போறீங்கன்னா 25 வருஷத்துல என்ன வளர்ந்துருக்கு பாஜக அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாருன்னா 25 வருஷத்துல இந்த பாஜகவை வழிநடத்திய அத்தனை பேர் மீதும் அது ஒரு குற்றச்சாட்டா படலையா உங்களுக்கு? இல்லை, நீங்கள் எப்பொழுதுமே எந்தெந்த மாதிரியான இடங்கள் பல மாநிலங்கள் நீங்கள் 17 கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும். இப்போ குஜராத், கர்நாடகா போன்ற இடங்களில் ரொம்ப சிரமப்பட்டு தான் 3ஆவதாக நம்ம வர முடிஞ்சுது. ஏன்னா 2வது ஆல்டர்னேட் அங்கே இருந்துருந்தது. இங்கே கர்நாடகாவில் தேவேகவுடா அவரோட கட்சி, அங்கே வந்து சிம்மன் பாயோட கட்சி இதெல்லாம் இருந்தது. நீங்கள் தமிழ்நாட்டில் அதே மாதிரி தான். இந்த சமயத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் பிஜு பட்நாயக் ஒரு ப்ரப்போசல் வச்சார். என்னென்னா திமுகவும் அதிமுகவும் இணைந்து விடணும்னு. அப்போ எம்ஜிஆர் சொன்னதை இப்போ நான் ரீகால் பண்ண விரும்புகிறேன். அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார், இப்போதைக்கு என்ன இருக்குது, எங்களை வேண்டான்னு மக்கள் நினச்சா டிஎம்கேனும், டிஎம்கே வேண்டான்னு மக்கள் நினைக்கிறத ஏடிஎம்கேனும் போட்டுருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக நேஷ்னல் பார்ட்டி வரும் இங்கே அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் லோக்கலி 2 ஆல்டர்னேட் இருக்குச்சே, 3வது நேஷ்னல் பார்ட்டிக்கு டைம் எடுக்குது என்ன. ஆனால் சடனாக ஒரு இது வருமா வராதா அப்படின்னா அப்படி வரவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான வழியிலையும் திங்க் பண்ணி பார்க்கலாம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்று நம்மளோட பர்சனல் இது பிஜேபியோட அனுபவத்தில் திரிபுரா அதான் சொல்லலாம். அதாவது லெஸ் தேன் 1% ஓட்டு, நில் எம்எல்ஏ, அதுலேருந்து 40% ஓட்டு 45 எம்எல்ஏஸ் வந்தது. அதே மாதிரி டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி ஃப்ரம் நோவேர் இட் எமர்ஜ் அஸ் ரூலிங் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரியும் நடக்கலாம். அதனால் அது அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்தது. ஆனால் தேசிய தலைமை நாம் ஒரு விருப்பத்தை சொல்லிடுறோம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமும் இஃப் தே ஃபீல் தட் லெட் அலையன்ஸ் கண்டினியூ அப்படின்னு வரப்பொழுது எவ்வளவு மேக்ஸிமம் நம்ம சீட்ஸு பார்கெயின் பண்ணுறோங்கிறத பொறுத்தது தான் ஒழிய. ஏன்னா இதுலேயும் கூட்டணி இருக்க வேண்டியதுங்கிறதுல இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 98 அதிமுகவோட கூட்டணி வச்சோம். இட் ஹேட் வைப்ரேஷன்ஸ் எல்ஸ்வேர். என்னென்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு பார்ட்டி பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்குங்கிறதுனால சென்டரில் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது மாதிரியா. அதனால் நாம கூட்டணியில் 2வது பிஜேபியோட தன்மையே நாம கூட்டணி முறித்ததே இல்லை எங்கேயுமே யாரோடையுமே. இப்போ கூட நிதிஷ்குமார் முதனா மோடிஜி வந்து அங்கே சொல்கிறார் தேர்தல் வரை நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டராக கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் மறுநாள் அவர் வெளில போகிறார் லேட்டஸ்ட்டாக. ஆக நாம் இந்த 2ஐயும் கருத்தில் எடுத்துக்கணும். ஒன்று, நண்பர்கள் விட்டு போனாங்க அப்படின்னு நினைக்காமல் இருக்கிறதுக்காக கூட்டணி தொடர்றது. 2வது, இட் வில் ஹாவ் இம்பேக்ட் ஆல்சோ. நம்ம வலுவாக இருக்கிற இடத்துல மேலும் கொஞ்சம் 500 ஓட்டில் தோக்கிற சீட்டு 2000 ஓட்டில் ஜெயிக்கும். அந்த மாதிரி கூட சிச்சுவேஷன்ஸ் வரலாம். அதை கருதி கூட ஆல் இண்டியாவில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருப்போம் அப்படி எங்கள்கிட்ட சொல்லலாம். அப்படி சொன்னால் வி ஹாவ் டு அபைட் பை இட்.
பார்ட்டி கான்ஸ்டியூஷன் அதுதான். இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் நரேஷன், சோஷியல் நரேஷன், மீடியா நரேஷன், இந்த மூணுத்துலேயுமே கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இப்போது அண்ணாமலை, இந்த இந்த பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டோட எல்லா ஊடக செய்திகள்லையும் ஒரு 90% அவங்க நிறைக்கிறாங்க. அவங்க எடுத்து முன்வைக்கிறது ஆதரிச்சோ எதிர்த்தோ ஒரு அரசியல் இங்கே பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு 15 வருஷமாக தமிழ்நாட்டில் பேசப்படுற கட்சியாக இருக்குது. ஆனால் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அமித்ஷா சொல்கிற போது கட்சி கட்டமைப்பு இல்லைங்கிறார். அப்போ எனக்கு என்னென்னு தோணுதுன்னா, 10 வருஷமாக எச்ராஜா சார் ஒன்று சொன்னார்னா தமிழ்நாடு தலைப்பு செய்தி. கட்டமைப்புனா எந்த எக்ஸ்டெண்டுக்கு தனியாக வெற்றி பெறுற அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் என்ன. ஆனால் நீங்களே பார்த்துக்கிட்டு வரீங்க. நான் வந்து ஐ வாஸ் ஒன் அமங் தோஸ் ஹூ ஸ்டார்டட் தி பார்ட்டி 80ல். அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருந்தால் கூட அவங்க திரும்பின்னு இருப்பாங்க மக்கள். நமக்கே தோணும் இங்கே ஏன் பேசணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. மக்கள் வராங்க, கூட்டத்தில் கேட்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, பேச வச்சுருக்கீங்க. இல்லை, மக்கள் சிந்திக்க துவங்கியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி ஐடியாலஜிக்கலாக பிஜேபி ஹேஸ் ஒன் ஈவன் இன் தமிழ்நாடு. இதுவரை பிஜேபி பேசி ப்ரூஃப் இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். தேர்தல் ஓட்டுக்களில் அது பிரதிபலிக்கும் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஒரு பளிச்சுன்னு புரிகிற மாதிரி உதாரணம், ராம ஜென்மபூமியில் கோயில் தான் வேணுமா அப்படின்னு ஒரு ரெஃபரண்டம் நடத்தினா 80% ஆதரவு அதுக்கு கிடைக்கும். ஆமாம், ஆனால் அப்படின்னு எச்சரிக்கை சொல்கிறார். இல்லை இல்லை, அப்படி தான் இருக்கும். ஆனால் பிஜேபிக்கு 80% ஓட்டுகள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. காரணம் என்ன? அப்போ ஒரு இஷ்யூ மட்டும், இதில் பல்வேறு இஷ்யூக்கள் எலக்ட்ரலி வருது. தமிழ்நாட்டு இந்துக்கள் பாஜகவை தள்ளி வச்சுருக்காங்களா? இல்லை, அவங்களுக்கு ஆல்டர்னேட் இருந்ததுனால தான் எங்களுக்கு சிரமமாக இருக்குது. டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கேன்னு. இப்போ ஒய் நாட் பிஜேபி ஆல்சோ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு பிஜேபி வந்திருக்கு. அதை நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது ஏடிஎம்கேயோட பேச்சுவார்த்தை நடத்தினதில் அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது நம்ம திருப்திகரமானது இல்லை. ஸோ வெறும் 7 நாள் தான் கிடைச்சிது. சனியாக இருக்கிறதுன்னு முடிவு பண்ணோம். அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக போச்சு. 39%, 37, 30, லெஸ் தேன் 40. ஆனால் நின்ன இடங்களில் 12.5% வாக்கு. ஒட்டுமொத்த எல்லா இடத்துலையும் வாங்கின வாக்கு கணக்கு பண்ணும்பொழுது 5.5%. ஸோ இட்ஸ் நோ லாங்கர் 2 to 3% பார்ட்டிங்கிறது அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் பிரத்யட்சமாக நிரூபணம் ஆகியிருக்கு. அதனால் வி ஆர் க்ரோயிங். அந்த க்ரோயிங் ஸ்டேஜிலேயே கூட்டணியோடு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியாக பேச முடியும். கூட்டணி இல்லாமல் தனியாக போக தேவையில்லைன்னு ஆல் இண்டியான்னு நினைக்கிறது. ஆனால் நம்ம தனியாக ஒய் நாட் டெஸ்டிங் பை கோயிங் அரவுண்ட் நம்ம நினச்சார். இப்போ அவர் சொல்லிட்டார் ஆல் இண்டியா தான் முடிவு பண்ணணுங்கிறது. அதில் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட தயாராக இருந்தால் கூட தமிழ்நாடு பாஜக தயாராக இருக்கா? வழக்கமாக காங்கிரஸில் கோஷ்டி பூஷல் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பாஜகவில் அண்ணாமலை சொல்கிறார் என்னுடைய வேகத்துக்கு ஒத்து வர, அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறார், சீனியர்ஸ் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, நான் இது சில விஷயங்களை உடைக்க போகிறேன், நான் என்ன மேனேஜராக ஒரு கம்பெனிக்குன்னு கேட்குறாரு அண்ணாமலை. இப்போ இது வந்து அவர் வந்து காங்கிரஸை பார்த்தோ திமுகவை பார்த்தோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பாஜகவுக்குள் நடந்திருக்க வேண்டிய மாற்றங்களை, அண்ணாமலை முன்னெடுக்கிற மாற்றங்களை தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள இருக்கிற தலைவர்களே தடுக்கிறாங்கிறதுல தலைவர் வெளில வந்து புலம்புறாரு, மேனேஜர் இல்லைங்கிறாரு. இது முழுமையாக நான் மறுக்கிறேன். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பல பேர் வேறு பல பொசிஷனுக்கு போயிட்டாங்க அவுட் ஆஃப் பாலிட்டிக்ஸ். தமிழிசை அவர்களோ சிபிஆரோ எல்ஜியோ வந்து சீனியர் மோஸ்ட்னு சொன்னால் இன்றைக்கி கட்சியில் ஹெச் ராஜா தான். ஏன்னா 80ல் கட்சி ஆரம்பிச்சேங்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களில் கண்டினியூடாக நீங்கள் இன்னும் ராஜா பொறுப்பில் இல்லைங்கிறது கிடையாது. நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். என்ன 1991 நான் மாவட்ட தலைவராக சிவகங்கையில் ஆனதிலிருந்து கண்டினியூஸாக 33 வருஷம் ஏதோ ஒரு பொறுப்பில் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்ற ஒருவன். கட்சிக்கு உள்ளேயும் சரி வெளிலையும் சரி, எங்கேயாவது வெளியில் அண்ணாமலை அவர்களுக்கு
மாற்று கருத்தாவது நான் பேசியிருக்கேனா? பேசலை. உள்ளேயும் பேசினதில்லை. இதை நான் பல தடவை வெளிப்படையாக சொல்லியும் இருக்கேன். இளைஞர் வேகமாக செயல்படுறார், அதுக்கேற்ற மாதிரியே பேசுகிறார். அதனால் வந்து அது வெளியில் வந்து இதுவாக பேசுகிறாருன்னு தோணுது. ஆனால் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். இதே வார்த்தை ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இன்றைக்கி நெல்சன்ட்டு யூஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரியாக ஒரு கால் அவருக்கு ஃபீலிங் இருக்குமானால் பேசி பார்த்துருவோம் தனியாக. இல்லை இப்போ இன்னும் இந்த பிரச்சனை இன்னும் அடுத்த இடத்துக்கு போகுது. அண்ணாமலையோட துடிப்பான பயணத்துக்கு எச்ராஜன் நான் அதை பார்க்குறேன், அதை நான் மறுப்போ எதிர்ப்போ கூட சொல்லலைன்னா அண்ணாமலை சொல்கிற அந்த மூத்த தலைவர்கள் யார்? நீங்களே சொல்லிட்டீங்க தமிழிசை இல்லை, அவங்க பார்ட்டியில் அவங்க கவர்னராக போய் உட்காந்துட்டாங்க. இன்றைக்கி பார்ட்டியில் இல்லை. நான் வந்து ஐ ஹாவ் ஓப்பன்லி டோல்டு என்டார்ஸ்டு இஸ் பொசிஷன். தென் அப்படி சொல்கிறவங்க யார்? அது நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார். எனக்கு தெரியலைங்க, அதனால தான் அது வந்து பேஸ்லெஸ்ங்கிறேன். ஓகே, அந்த மாதிரி யாருமே கட்சிக்குள்ளே இது வரைக்கும் இந்த சப்ஜெக்டும் பேசப்படவில்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் இப்போன்னு இல்லை, எப்பொழுதுமே ஈவன் என் மாவட்டத்துக்கு இன்னார தலைவராக போடுன்னு எல்ஜி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நானும் எல்ஜியும் சைக்கிளில் டபுள்ஸ் போய் ஆர்எஸ்எஸ் ஷாக்காக வளர்த்துருக்கோம். அவர்கிட்ட கூட சொல்ல மாட்டேன், அது என்னோடய நேச்சர். யாராக போட்டாலும் அவர் என் ஆள் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியவன். இன்றைக்கும் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கேன். அதனால் எந்த சீனியரும் சொன்னார்னு, என்னை விட சீனியர் யாரும் இல்லை. அது நான் வந்து இது ஃபால்ஸ் கிளைமும் இல்லை. அதனால் நான் ஓப்பனாகவே பல தடவை சொல்லியிருக்கேன். ஐ எம் ஹாப்பி அபவுட் அண்ட் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அப்படி. இந்த இடத்துல இந்த உட்கட்சி பூசல்களால் பாஜக நிர்வாகிகள் அதிமுகவுக்கு போகிறாங்க. அதிமுகவுக்கு போகிறவங்க அங்கே போய் பாஜக கட்சியை பற்றி தவறாக பேசுகிறாங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் கட்சியிலிருந்து ஆள் எடுத்து வளர்க்க வேண்டிய சூழலில் அதிமுக இருக்குது அப்படிங்கிறதும், அங்கே போனவங்க பாஜகவை வழக்கமாக திராவிட கட்சிகள்லேருந்து பாஜகவுக்கு வருவாங்க. இந்த முதல் முறையாக பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு போகிறாங்க, அங்கே போய் அண்ணாமலை மேலே ஒவ்வொரு மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்கன்னா அங்கே என்னமோ பிரச்சனை இருக்குல்ல சார், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன சொல்கிறேன், அப்படி நடந்திருக்கிற சம்பவம் ரொம்ப கம்மி. இப்போ எங்கள் ஊரில் முன்னாள் எம்எல்ஏயாக இருந்த சோழன் பழனிசாமி அவர்கள் போன்றவர்கள், மிஸ்டர் மாணிக்கம் போன்றவர்கள், ஏடிஎம்கேல எம்எல்ஏ இருந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்திருக்கிற நபர்கள் உதாரணங்கள் உண்டு. அந்த மாதிரி இங்கேருந்து அங்கே போனாங்கன்னா அது ஒரு சில உதாரணங்கள் இருக்குது. இப்போ நிர்மல்குமார் மாதிரி இல்லை சார். இப்போ நீங்கள் என்ன பெரிய அதிமுக தலைவர்கள் பாஜகவுக்கு வர்றது, பிஜேபியில் இருந்து சீனியர் பர்சன்ஸ் ரொம்ப நாள் இருந்தவங்க இப்போ என்னைய மாதிரி யாராவது வெளியேறி இருக்காங்களா? ஒரு தேசிய ஆளுங்கட்சியை விட்டுட்டு அதிமுகவுக்கு போகிறாங்கன்னா என்ன சும்மா போவாங்களா சார்? மேபி பர்சனல் ரீசன்ஸ், ஈக்குவேஷன் சரியில்லாமல் தட்ஸ் கால்ட் தி லோக்கல் பார்ட்டி இல்லை ப்ராப்ளம். இல்லை, அது அவங்களுக்கு ஈக்குவேஷன் சரியாக வராமல் இருந்திருக்கலாம். கட்சி தலைமையோட ஆமாம் இருந்திருக்கலாம். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. இல்லைன்னா வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த மாதிரி. பட் அது ரொம்ப சொற்பமான நபர்கள். பெரிய அளவில் பிஜேபியில் இருந்த சீனியர் லீடர்ஸ் யாராவது வெளில போயிருக்காங்க, அது எந்த கட்சிக்காக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், போயிருக்காங்கன்னு யார் இருக்காங்க? ஒத்துரும் இல்லை. இப்போ நீங்கள் போனவங்களெல்லாம் உதிரிகளை தான் மதிப்பிடுறீங்க. இல்லை, போனவர் அப்படி ஆள் தான் போயிருக்காங்க. ஒரு கோர் செக்ஷன் யாராவது போயிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கள், யாரும் போகல. அவங்க ஐடியாலஜிக்கல் இல்லைங்கிறது நீங்கள் நம்புறீங்க. அப்படி போன ஆட்கள், சித்தாந்த ஆட்கள் பாஜக விட்டு விலக மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், கோர் செக்ஷன் யாருமே போகல. இத்தனை நாள் பயணித்து வந்திருக்கேன். நான் போகணுன்னு ஃபீல் பண்ணலையே. ஐ வில் நெவர் டூ இட். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது போயிருக்காங்கன்னா இல்லை, தட் வில் நாட் ஹேப்பன். தமிழ்நாடு பாஜகவை தேசிய பாஜக எப்படி பார்க்கிறது சார்? ஏன்னா பிரதமர் வருகிற போதெல்லாம் அண்ணாமலை அவர்களை சந்தித்த மாதிரி எனக்கு நினைவில்லை. இந்த முறையும் சரி, போன முறையும் சரி, ஒவ்வொரு முறையும் அது தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற போது ஒரு நேரடியாக அமித்ஷாவோ மோடியோ ஒரு கருத்தை சொல்லிக்கிறாங்க. ஏன் அமித்ஷாஜி இப்போ தான் 3 மாதத்துக்கு முன்னாடி பார்ட்டி ஆஃபீஸ்க்கே வந்திருந்தார். நாங்கள் எல்லாருமே இருந்தோம். we had a lengthy discussion on many things. இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அண்ணாமலையும் இருந்தார். பிரதமர் வரும்பொழுது அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் இருந்தது இப்போ தான். காரணம், கர்நாடகாவுக்கு பொறுப்பில் இருக்கார். மோரோவர் நாளைக்குள்ளே கேண்டிடேட்ஸ் ஃபைனல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நடந்திருக்க ஒழிய, இதுவரை பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது, ஏன் வந்து பயணிக்கு வந்த பொழுது அண்ணாமலை இருந்தார்கள்.
நான் மதுரையில் ரிசீவ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ரிசீவ் பண்ணிவிட்டு அவரோடய மதுரையில் வந்து ஹீ saw him ஆஃப். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான தேசிய பாஜக தமிழக பாஜகவோட செயல்பாடுகளில் ஓரளவுக்கு திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு ஈவன் கவர்னராக கூட நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கணும். தமிழ்நாடாவது அத்வானிஜி அன்றைக்கி சொன்னதை நான் இங்கே ரீகால் பண்ண விரும்புகிறேன். மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆள் சேர்றாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இன்னும் ஒரு கார்ப்பரேட்டரோ கவுன்சிலரோ கூட ஜெயிக்க முடியாத காலத்தில் கூட உங்களை மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்கீங்கன்னு சொன்னால் அது வந்து ஐ ஃபீல் இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். அதே மாதிரி தான் இன்றைக்கி தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆல் இண்டியாவுடைய பார்வை இருக்குது. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது சித்தாந்த எதிர்க்கட்சியான திமுகவோட முதலமைச்சரையோ அல்லது உதயநிதி ஸ்டாலினையோ சந்திக்கிறாங்க, கை குலுக்குறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் யாரையும் சந்திக்கல. இதற்கு முந்தைய முறைகளில் நம்ம விமான நிலையங்களில் கூட சந்திச்சிருக்காரு பிரதமர். சந்திச்சிருக்கார். என்ன அவங்க அதுக்கப்புறம் டெல்லி போனப்போ கூட மீட் பண்ணியிருக்காங்க. அதனால் அது நேற்றுக்கு நான் பக்கத்தில் இருந்தேன் கூட, 2 பேருமே இருந்தாங்க. அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, இப்போ ஓபிஎஸ் தனியாக இது எல்லாமே ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, என்ன மாதிரியான நேரேட்டிவ் சார்? அதாவது ஏதோ கூட்டணியை பற்றி கூட பிஜேபி கவலைப்படல அப்படிங்கிறது மாதிரியான நெரேட்டிவ். பட் இவங்க சந்திக்கணும்னு சொல்லி அவங்க சந்திக்காமல் ஆல் இண்டியா லீடர்ஸ் இருந்தது இல்லை. டெல்லியில் போய் கூட இப்போ சமீபத்தில் கூட போயிருக்காரு, சந்திச்சிருக்காரு.